தண்ணி அடிக்கிறத நிறுத்துறா. நீ ஒண்ணும் உன் சொந்த சம்பாத்தியத்துல குடிக்கல, உங்க அப்பா சொத்துல தானே குடிக்கிற. ரோஷம் வேணுண்டா ரோஷம். அன்னைக்கு அவன் அப்பங்கிட்ட அந்த வட்டிக்கு பதிலா ஸ்கூலோட பத்திரத்தை அடமானமா வாங்கினது, அதை வச்சு 4 காசு சம்பாதிக்க தானே. அந்த சந்திர என்னைக்கு தர்மத்துக்காக ஒரு ஸ்கூலை கட்டினானோ அன்னில இருந்த நமக்கு நஷ்டம்தான். அவனையும் அவன் நாசம் பிடிச்ச பள்ளிக்கூடத்தையும் அடியோடு அழிக்கிறதுக்கு அருமையான சான்ஸ் கிடைச்சப்ப அதை கோட்டை விட்டுட்டியடா. தண்டசோறு திங்கிற 4 பேரை கூட்டிக்கிட்டு போய் அங்க என்ன கிழிச்ச. அந்த நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதாவது ஒரு கம்பவுண்டரை பார்த்து 4 காசை தூக்கி எறிஞ்சிருந்தீங்கன்னா அவன் ஒரு குழந்தைய கொண்டு இருப்பான். இன்னைக்கு அவன் குடும்பமே கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருக்கும். அதுவும் நடக்கல. அந்த ஸ்கூல்ல மதிய சாப்பாடு சாப்பிட்ட நிறைய குழந்தைங்க சாக கிடக்குறாங்கன்னு ஏதாவது ஒரு பத்திரிக்கையில ஒரு சின்ன மூலையிலேயாவது இந்த செய்தியை வரவழைக்க உன்னால முடிஞ்சதாடா? உனக்கு குடிக்கிறதுக்கே நேரம் இல்லையே. அப்பா, ஒரு ஓரத்துல இல்ல, தினப்பத்திரிகையில ஃப்ரண்ட் பேஜ்ல வரும் இந்த நியூஸ் இல்ல, இதை விட சூடான நியூஸ். அதோட தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அவன் ஸ்கூலோட அருமை தெரிஞ்சிடும். இந்த விஷயத்துல நான் உங்களை விட கேடிப்பா.